ஹாய், வெல்கம் டு மிர்த்திகா சேனல். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் விநாயகர் வாங்க தாங்க வந்திருக்கோம். கலர் கலராக விநாயகர் பெயிண்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விநாயகர் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டேன். அதுக்கு முந்தின நாளே சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நைட்டே சுண்டலுக்கெல்லாம் ஊற போட்டு வச்சுட்டேன். நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மஞ்சளில் விநாயகர் தாங்க பிடிச்சிருக்கேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் எந்த ஒரு சாமியுமே கும்பிடணும். நான் அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பன்னீர் ஊற்றிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நம்ம குங்குமம் வச்சுக்கணுங்க. இப்போ இலை போட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 வாழைக்கன்று மாதிரி வாழை மரம் மாதிரி 2 வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது நிற்கவே இல்லை. சரி, நானும் ஒரு கிளாஸில் வச்சேன். அப்போ கூட அது நிற்கவே இல்லை. அதனால் சரி அப்படியே சாய்ச்சா மாதிரியே விட்டுட்டேன். அது மேலே வைக்கலான்னாலும் அதுக்கும் இடம் பத்த மாட்டேங்குது. அதனால் நான் இப்படியே கீழே வச்சுட்டேன். நான் என்னென்ன செஞ்சேன்றதை சொல்கிறேன். பாயசம், வடை, கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல் இது எல்லாமே நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சேங்க. நாங்கள் 3:30 மணிக்கு தான் சாமி கும்பிட்டோம். அதனால் ஒவ்வொன்றா நான் பொறுமையாக செஞ்சுட்டேன். இப்போ எல்லாமே படையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வெளியில் காமிச்சிட்டு வத்தியாக இருந்தாலும் சரி, சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நிலவுக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே காமிக்கணும். முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம சாமி நினச்சி நம்ம வெளியில் கற்பூரம் ஏற்றணும். நான் அதை தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெளியில் எங்கள் சாமி நினச்சி நான் சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு உள்ளே போயிட்டு பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும்.